ஸ்கூல் முடிஞ்சு வந்தாலே என் தம்பியோட டச்சை தாங்க முடியாதுங்க. அதனால எங்கள் அப்பா என்னையே ட்ராயிங் கிளாஸில் சேர்த்து விட்டாங்க. அந்த ட்ராயிங் கிளாஸை ஜாயின் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் சடனாக மீட்டப்புன்னு சொல்லிட்டாங்க. சரி மீட்டப்பு தானே, நாங்கள் கிளம்பி போன இடம் தான் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற ஸ்டார் பாக்ஸுங்கிற ஒரு கடை. டிராயிங் மாஸ்டர் சொல்லிட்டாரு, இப்போ நம்மளுக்கு ஒரு காம்படிஷன்னு. என்னடா ஜாலியா மீட்டப்னு வந்தா காம்படிஷன் சொல்லிட்டாங்க. காம்படிஷன் சொன்னாலும் எனக்கு அதை நினைச்சு ரொம்ப பதப்படப்பா இருக்கும் போது என் தம்பி ஆம்புலன்ஸை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். காம்படிஷனுக்கான டைமரையும் தீமையும் செட் பண்ணிட்டாங்க. டிராயிங் மாஸ்டர் ஸ்டார்ட்னு சொல்றதாங்க போதும், எல்லாரும் மட 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 வர ஆரம்பிச்சாங்க. டிராயிங் பண்ணி முடிச்ச உடனேயும் வின்னர்ஸையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அப்புறமேல் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. டிராயிங் பண்ணி முடிச்ச உடனேயும் வின்னர்ஸையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அப்புறமேல் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. காம்படிஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் அப்படியே பீச்சுக்கு கிளம்பிட்டோம். காணா அது வைக்க பாரு. இங்க பாரு. ஹலோ பேபி, என்ன சாப்பிட்றீங்க? யார் இப்படி சாப்பிட சொல்லி கொடுத்தது? மூக்கெல்லாம் சாப்பிடுற ஐஸ்கிரீமு? சாப்பிட முடியுங்க. டன்னா சாப்பிட்டாச்சா? ஹலோ
பேபி டன்னா தங்கமயில டன்னா கையை எப்படி வச்சுட்டு சாப்பிட்றத பாரு. போதும் 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 போதும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிராயிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மார்னிங் டிராயிங் காம்படிஷன் போனதும் சரி, ஈவினிங் பீச்சுக்கு போனதும் சரி, இந்த டேவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோஸ்க்குலாம் ஆர்எஸ் சேனலையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.